மதுரையில் வந்து ஒரே அதிசயமாக நடக்குது. காலங்காத்தால வெயில் மண்டையை பொழாந்துக்கிட்டது. ஈவினிங் போல் கரெக்ட் டயத்துக்கு மலைச்சாரல் எங்கேருந்து வரும்னே தெரியல. அப்படி ஒரு மலைச்சாரல். அது வர்றதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்ததுக்கப்புறம் இருக்குது பாருங்களேன் பெரிய பிரச்சனை, ஹீட்டு. சும்மா இருந்தாலும் அது வாட்டுக்கு செவனேன்னு இருக்கும். மலைச்சாரல் வந்து ஒரு குளிரை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ஹீட்டு. எப்பப்பா தாங்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அந்த கிளைமேட்டெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணினேன்னா ஆயில் பாத் எடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா என்னோடய ஸ்டைலில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதோடு வந்து கருகப்பிள்ளை இலை, அப்புறம் வந்துட்டு செம்பருத்தி பூ இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சூடு பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆயிலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த கருகப்பிள்ளை இலை செம்பருத்தி பூ இலையை தூக்கி போட்டுறக்கூடாது. அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதோட சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்துட்டு சாதம் அடித்த கஞ்சி இருக்கும்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதையும் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் போல் ஒன்றுமே பண்ணாமல் ஓரமாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். என்ன ரிசல்ட்டுனா அப்படியே பாடியில் இருக்கிற ஹீட்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கனால கண்ணு காந்ததான் செய்யும், வேறு வழி இல்லை, குளிர்ச்சியில் அப்படின்றனால நானும் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய டிப்ஸ் வந்து இது ஒன்று தான். இந்த மாதிரி நிறையா வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. டாடா பாய்.